Hello guys, welcome back to another video in my channel Jigardanda. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா விடாமுயற்சியோட பாயிண்ட் ஆஃப் வியூ, அதாவது மை பாயிண்ட் ஆஃப் வியூ. இந்த வீடியோ ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக தான் இருக்க போகுது. அண்ட் ஆல்சோ இதுதான் என்னுடைய சேனலில் ஃபர்ஸ்ட் மூவி ரிவ்யூ. ஸோ எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்தராக ஏதாச்சும் மூவி அப்டேட்ஸ் இல்லைனா மூவி ரிவ்யூஸ் வேணும்னா கூட மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்காக ரிவ்யூஸ் அப்டேட் பண்ணுறேன். ஓகே கைஸ், இந்த படத்தை வந்து நான் ரிலீஸ் ஆகி 2 நாள் கழிச்சு தான் பார்த்தேன். ஸோ நிறைய ஆன்லைன் ரிவ்யூஸ், கிரிட்டிக் ரிவ்யூஸ்லாம் பார்த்தேன். ஸோ அவங்க சொன்ன ஒப்பீனியனும் என்னோட ஒப்பீனியனும் வந்து உங்களுக்கு எப்படி ஒத்து போகுதுன்றதை பாருங்கள். அண்ட் நான் எப்படி இதை என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவை நான் லிஸ்ட் பண்ண போகிறேன்னா, ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ்ஸ், நெகட்டிவ்ஸ் அண்ட் ஓவராலாக எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்றது தான் இது பண்ண போகிறேன். ரைட் டு த பாயிண்டாக தான் இருக்க போகுது இந்த வீடியோ. ஸோ இந்த ஸ்டோரி பிளாட் எதுவுமே ரிவீல் இருக்காது, ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எதுவுமே ரிவீல் இருக்காது. ஜஸ்ட் எனக்கு என்ன பாசிட்டிவாக ஃபீல் ஆச்சு, என்ன நெகட்டிவாக ஃபீல் ஆச்சு, அண்ட் வந்து ஓவராலாக எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சு அதை மட்டும் தான் இந்த வீடியோவில் இருக்க போகுது. ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ கைஸ். அண்ட் ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துக்கலாம். மேஜர் பாசிட்டிவ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அஜித் குமாரோட ஆக்டிங் வந்து த்ரூ அவுட் த மூவி வந்து ரொம்ப சப்டிலாக க்ளீன் அண்ட் கிளியராக இருந்துச்சு. இந்த படத்துக்கு என்ன தேவையோ அது மட்டும் தான் நடிச்சிருந்தாரு. ப்ரீவியஸ் மூவிஸை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த மூவியில் வந்து அவரோட ஆக்டிங் வந்து கொஞ்சம் பேசும் பொருளாகவே தான் இருக்குதுன்னு தான் நான் சொல்லி ஆகணும். கமிங் டு தி ஆக்ஷன் சீக்வன்ஸ், அஜித் குமார் அஸ் ஆல்வேஸ் உண்மையாகவே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. அண்ட் செகண்ட் பாசிட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து சினிமாட்டோகிராஃபி. ஓம் பிரகாஷோட சினிமாட்டோகிராஃபி வந்து என்டையர் மூவியாக பார்க்கும்போது சூப்பர் ஸ்டஃபாக இருந்துச்சு. அண்ட் ஹாலிவுட் ரேஞ்சுக்கு வந்து அது உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் ஒவ்வொரு சீக்வன்ஸும் சரி, அந்த சினிமாட்டோகிராஃபி லெவலில் இருந்து பீக் ஒன்று பெட்டர் ஆகுதுன்னா அதுக்கு அடுத்து வர சீக்வன்ஸ் வந்து இன்னும் பெட்டராக நமக்கு ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. பர்டிகுலராக ஒரு பாயிண்ட் என்னன்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கார் ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஒன்று இருக்குது. அதில் வந்து ஒரு டாப் ஆங்கிள் ஷாட் ஒன்று வச்சிருப்பாங்க. அது வந்து ஒரு பேங்கராக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். சினிமாட்டோகிராஃபி வந்து பர்ஃபெக்டாக அண்ட் செம்மையாக இருந்துச்சு. அண்ட் ஒவ்வொரு கலர் கிரேடிங்காக இருந்தாலும் சரி, அந்த விஷுவலாக பார்க்கும்போது வந்து செம்ம ராயலாக நமக்கு உண்மையாகவே ஃபீல் ஆச்சுன்னு தான் சொல்லணும். தேர்ட் பாசிட்டிவ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அனிருத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோரை தான் சொல்லணும். என்டையர் மூவியில் அனிருத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து எந்தெந்த சீனுக்கு எப்படி எலிவேட் பண்ணணும், எமோஷனல் சீனாக இருந்தாலும் சரி, ரொமான்டிக் சீனாக இருந்தாலும் சரி, ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக வந்து அனிருத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு தான் சொல்லணும். அண்ட் ப்ரீவியஸாக அனிருத் அஜித் கூட ஒர்க் பண்ணியிருக்கிற மூவிஸை கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அனிருத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் படத்துக்கு உண்மையாக ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு தான் சொல்லணும். அண்ட் எஸ்பெஷலி சவாடிகா சாங் வந்து ஸ்டார்டிங்லேயே வருது. பர்ஃபெக்ட் வைப் மெட்டீரியல் தான் சொல்லணும். பாட்டு ரிலீஸ் ஆனதுலேருந்து இப்போ வரைக்குமே வந்து அது ஒரு கரெக்டான அந்த வைப் மெட்டீரியல் வந்து செட் பண்ணி கொடுத்துருக்கு. அண்ட் ஆல்சோ வந்து அந்த பத்தி கிச்சு சாங் வந்து அதே மாதிரி தான். அந்த சீன் வர அதாவது அந்த சாங் வர அந்த பர்டிகுலர் சீன் வந்து உண்மையாக ஒரு பேங்கராக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். தனியன்ட்டு ஒரு சாங் இருக்குது. அது வந்து ஒரு லிமிட்டட் போர்ஷனாக தான் இருக்குது. அதுவும் வந்து ஒரு நல்லாவே கனெக்ட் ஆச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ அனிருத் வைஸும் வந்து எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். எனக்கு அடுத்து பாசிட்டிவாக ஃபீல் பண்ணியிருக்க பாயிண்ட் என்னன்னு பார்த்தா ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப ஓவர் டூவாக இல்லாமல் கரெக்டாக, அதுதான் இந்த படத்தில் வந்து என்னென்னா அந்த ரியலிஸ்டிக்கு ஈக்குவலாக இருந்துச்சு. ஒரு காமன் மேன் வந்து ஒரு விஷயத்த தொலைச்சிட்டாங்க, அதை தேடும் போது அவங்க என்னென்ன வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க, எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருந்தாலும் சரி, சினிமாட்டோகிராஃபியாக இருந்தாலும் சரி, ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருந்தாலும் சரி, ஒரு காமன் மேன் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்களோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக இருந்துச்சுன்னு தான் இந்த படத்தில் உண்மையாகவே சொல்லியே ஆகணும். அதே போல் வந்து த்ரிஷாவையும் இது பண்ண முடியாது. த்ரிஷா அவங்களுக்கு தேவையான சீன்ஸில், அதாவது அவங்க லிமிட்டட் சீன்ஸில் தான் வராங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் கரெக்டாகவே இருந்துச்சு. அவங்களும் வந்து எந்த ஓவர்டு எதுவுமே இல்லாமல் கரெக்டாக நடிச்சு கொடுத்துட்டு போயிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இப்போ மற்ற ஆக்டர்ஸையும் நம்ம பார்க்கும்போது வந்து அர்ஜுன் நடிச்சிருக்காங்க, ரெஜினா கசன்ட்ரா, ஆரவ் எல்லாரும் நடிச்சிருக்காங்க. எல்லாருமே வந்து அவங்கவுங்க கேரக்டருக்கு தேவையான போர்ஷன்ஸை கரெக்டாக, எதுவுமே வந்து ரொம்ப ஓவராகவும் பண்ணாமல் கம்மியாகவும் பண்ணாமல், ஒரு வில்லனிசம்னா வில்லனுக்கு என்னமோ வில்லனை வந்து அந்த சைக்கோ மாதிரி தான் இது பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நம்ம யோசித்து பார்க்கும்போது நமக்கு அந்த ஹார்லி குவினோட கேரக்டர் தான் நமக்கு ஞாபகம் வருது. ஹார்லி குவின் ஜோக்கரோட கேரக்டர் தான் நமக்கு ஞாபகம் வருது. ஸோ அதுவும் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. தான் எந்த கேரக்டருமே வந்து அன்வான்டாக நுழைஞ்சிருக்கு அப்படின்றத வந்து நம்ம சொல்ல முடியல. ஸோ எல்லாருமே தேவையான கேரக்டர் வைஸ் தேவையானதை கரெக்டாக சட்டிலாக சூப்பராகவே பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். கமிங் டு த நெகட்டிவ் பாயிண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் பாயிண்ட் என்னென்னா, இந்த படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கிளாஸியாக எடுத்திருக்காங்க அப்படின்றத தாண்டி இது வந்து ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு கனெக்ட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா அது வந்து கண்டிப்பாக டவுட் தான் சொல்லணும். இந்த ஸ்டோரி பிளாட்டே வந்து ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. பிகாஸ் நம்ம ஆரம்ப காலத்துலேருந்து அஜித்தை நம்ம எப்படி பார்த்துருப்போம்னா, அவர் ஒரு காதல் மன்னன் அப்படின்ற ஒரு கான்செப்டை தான் பார்த்துருப்போம். பட் அப்படி காதல் மன்னன்ட்டே நமக்கு ரெஜிஸ்டர் ஆகிருக்கும். ஏ கிளாஸ், பி கிளாஸ், சி கிளாஸ் ஆடியன்ஸ்னு பிரிக்கிறாங்க. ஸோ அந்த கிராமத்து சைடு, அந்த ஊர் சைட்லலாம் படம் பார்க்கும்போது அஜித்னா எப்படி பார்ப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக காதல் மன்னன் தான் பார்ப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிற ஒருத்தரை வந்து ஒரு பொண்ணு வந்து விட்டுட்டு வேற ஒருத்தர் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அந்த இடத்துலேயே வந்து அந்த கிளாஸ் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு வந்து அது வந்து கனெக்ட் ஆகுறதுன்றது ரொம்ப கஷ்டம் தான். ஸோ இதை வந்து நான் ஒரு நெகட்டிவாக பார்க்குறேன். அண்ட் ஒன் மோர் திங் வந்து இது ஆல்மோஸ்ட் இதே தான். அந்த கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் வந்து இந்த படத்தில் எதுவுமே இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்ட்ரைட் டு த பாயிண்ட்ன்ற மாதிரி தான்.
படம் ஆரம்பத்துலேருந்து எண்ட் வரைக்கும் படத்துக்கு என்ன தேவையோ, கதைக்கு என்ன தேவையோ அது மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணி இந்த படம் எடுத்திருக்காங்க. ஸோ வந்து கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் எதுவுமே இல்லாததுனால, இந்த படம் வந்து கமர்ஷியல் ஆடியன்ஸ்க்கு வந்து கனெக்ட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா, அதுவும் ஒரு டவுட்டு தான். 3வது நெகட்டிவ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னதான் இந்த படம் ஒரு ஸ்லோ பர்ன் மூவி, ஒரு ரோட் த்ரில் அப்படின்ற மாரி இருந்தாலுமே கூட, அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் கொஞ்சம் நல்லாவே என்கேஜிங்கா போன இந்த படம், செகண்ட் ஹாஃப்ல வந்து அதாவது ஒரு லேக் ஸ்டார்ட் ஆகுது. அது எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, யூசுவலா நடக்கிறது தான். ஒரு 10 நிமிஷம் சீனை வந்து நம்ம 4 நிமிஷத்துலயே எடுக்கலாம். ஆனா வந்து அது அன்வான்டடா ஒரு கொஞ்சம் ட்ராக் பண்ற மாரி ஃபீல் ஆகுது. அண்ட் ஆல்சோ வந்து செகண்ட் ஹாஃப்ல வந்து த்ரிஷான்ற ஒரு கேரக்டர் வந்து இருக்குதா? இல்லையா? அவங்க எப்படி போனா நமக்கு என்ன? அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு ஆடியன்ஸ் வந்து தள்ளப்பட்டுடுறாங்க. ஸோ அத வந்து ஒரு ட்ராபேக்கா ஃபீல் பண்றேன். இந்த 3 வந்து ஒரு மேஜர் ட்ராபேக்கா இருக்கு. ஸோ இத வந்து கன்சிடர் பண்ணாம நீங்க படத்த பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த படம் வந்து உங்களுக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். அண்ட் ஆல்சோ வந்து ஒரு நல்ல ஒரு படமாவே உங்களுக்கு ஃபீல் ஆகும். பட் கமர்ஷியல் ஆடியன்ஸ்க்கு வந்து இந்த படம் ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா, உண்மையா அது ஒரு பெரிய டவுட் தான். அண்ட் ஓவராலா இந்த படம் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, ப்ரீவியஸ் ஃபிலிம்ஸ் கம்பேர் பண்ணும்போது, வலிமை, துணிவு அந்த மாரி படத்த கம்பேர் பண்ணும்போது, இந்த படம் வந்து உண்மையாவே எனக்கு ரொம்பவே ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. எல்லாருமே அவங்களோட பெஸ்ட்ட குடுத்துருக்காங்க தான் சொல்லணும். அஜித்தோட சப்டில் ஆக்டிங், அர்ஜுன் அண்ட் ரெஜினா கசென்ட்ரா, ஆரவ் அவங்களுடைய அந்த வில்லனிசம் ஆக்டிங் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. எஸ்பெஷலி வந்து ஆக்ஷன் சீக்வென்ஸ்க்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் குடுக்கலாம். அண்ட் சினிமாட்டோகிராஃபிக்கும் ஒரு ஹேட்ஸ் ஆஃப். இது 2மே வந்து படத்துல வந்து வேற ஒரு ரேஞ்சுக்கு கூப்ட்டு போயிருக்குன்னு தான் சொல்லணும். அத பார்க்கும்போது ஒரு தமிழ் படம் பார்க்குறோமா அப்படின்ற ஒரு டவுட் நமக்கே வரும். ஸோ ஒரு ஹாலிவுட் ஸ்டஃப்க்கு வந்து அந்த படத்த வந்து குடுத்துருக்கிறதுக்கு வந்து டைரக்டருக்கும் சரி, சினிமாட்டோகிராஃபர் ஓம் பிரகாஷ்க்கும் சரி ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் தான் சொல்லி ஆகணும். அண்ட் ஓவரால் இந்த படம் எனக்கு ஆல்ரெடி சொன்ன மாரி எனக்கு ரொம்பவே புடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த ரிவ்யூ வந்து உங்களுக்கு அதாவது இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து உங்களுக்கு புடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ வந்து வேற ஏதாச்சும் மூவி உங்களுக்கு இந்த மாரி சொல்லணும், வேற ஏதாச்சும் மூவி பத்தி பேசணும், அந்த படம் எப்படி இருக்குன்றது தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் guys and see you in the next video. Until then, it's bye from Arun.